பார்த்தா நான் பேச போறேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, உருவாக்காமல் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள் நம்மை உருக்குலைத்து போட்டுடும். உருவாக்கி கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நம்மை தலைமுறை தலைமுறையாய் நிற்க பண்ணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, நல்லா படிச்சு ஞானமா வேலைக்கு வரவங்க பாருங்க நல்லா இருப்பான். ஒண்ணுமே படிக்காம காசு கொடுத்து சர்டிபிகேட் வாங்குறவன் சாபமா மாறிடுவான். அல்லேலூயா. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன சொல்ல மாட்டீங்க? நான் சொல்றது புரியுதா? ஆமா, சவுல் உருவாக்காமல் ஆசீர்வாதத்தை பெற்றான். கழுதை தேடி போனான். கழுதை தேடி போனவனுக்கு ராஜரிக ஆளுகை கிடைச்சது. ஆனா தேசத்திற்கே சாபகேடா மாறிட்டான். ஆனா தாவீது அப்படி கிடையாது, உருவாக்கப்பட்டான். அதனால இன்னைக்கும் தாவீதினுடைய சிங்காசனம் நிலைத்து நிற்குது. ஆமென். ஆமா, இப்ப இன்னைக்கு இதை தான் பேச போறேன். யோசுவாவை குறித்து உங்கள் மத்தியில பேச முடியாது விரும்புகிறேன். பைபிள் வச்சிருக்கோங்க, என்னோட எடுத்துக்கொள்ளுங்க பாப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம். எல்லாரும் எடுங்க பாப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தை வாசிக்க பாப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. அல்லேலூயா. பைபிள் எல்லாம் கீழே வச்சிருங்க பாப்போம். ஆமா, போதும். ஆமென். ஆமென். எதுக்கு சிக்கனை சாப்பிட்டு மட்டனை சாப்பிட்டுட்டு ஃபிஷ்ஷை சாப்பிட்டுட்டு சப்பாத்தி சாப்பிட்டுட்டு பரோட்டா சாப்பிட்டுட்டு கீழே இருந்து லேயர் லேயராக அடுக்கி ஒன்றுமே ஜீரணமாகாம ஏப்பம் விட்டு 108க்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸில் தூக்கின்னு போகிறத விட உருப்படியாக ஒரு டீயை குடிச்சு ஜீரணமாகி நல்ல சென்ட்டாக பேசுறது நல்லது. ஐயோ, நல்லா வருவீங்க. அல்லேலூயா. நான் பரலோகத்தில் தேவதூதர்கள் சாப்பிட்டதை சொன்ன மாதிரியே உட்கார்ந்துக்கிறீங்க பார். கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்றார், யோசுவாவே பயப்படாத, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருவனும் உனக்கு முன்னாடி எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல யாரோடு இருக்க போறேன்? உன்னோடு இருக்க போறேன். பலம் கொண்டு திடமனதாயிரு. முற்பிதாக்களுக்கு உன் தகப்பனுக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தம் உள்ள தேசத்தை நீ தான் இந்த ஜனங்களை கொண்டு போய் சேர்க்க போற. நீ தான் அந்த தேசத்தை இந்த ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்க போற. ஒருவேளை நீ செய்ய போகிற இந்த ஊழியத்துல, நீ செய்ய போகிற வேலையில, நீ எடுக்க போகிற இந்த பொறுப்புல உனக்கு பயமும் கலக்கமும் திகிலும் வந்தா, மோசே உனக்கு கற்றுக் கொடுத்த நியாயப்பிரமாண புத்தகத்தை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாத. ஃபோக்கஸ் ஆன் இட். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, அதை பற்றிக்கொள். அது உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற ஆரம்பிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். நான் யோசுவாவை பத்தி பேச போறேன். எல்லாம் கவனிங்க. ஏன் ஆண்டவர் யோசுவாவை தெரிந்து கொள்ளணும்? யோசுவா கிட்ட அப்பேற்பட்ட காரியத்தை என்னத்தை செஞ்சார்? மோசே இருந்தான், மோசேயினுடைய பையன்க இருந்தாங்களா இல்லையா? சத்தமா ஆமென் சொல்லி. இருந்தாங்களா இல்லையா? இருந்தான். லேவி கோத்திரம் இருந்தது, ஆசாரிய வம்சம் இருந்தது. தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில பரிந்து பேசக்கூடியவர் இருந்தான், ஜெப வீரன் இருந்தான். அத்தனை பேர் இருந்தோம். லேவி கோத்திரத்தை கர்த்தர் விட்டுட்டா, மோசேயினுடைய வம்சத்தை கர்த்தர் விட்டுட்டா. துதிக்கக்கூடிய யூதா கோத்திரம் இருந்தது. அவன் தான் யுத்தத்துக்கு முன்னாடி போவான், பராக்கிரமசாலியா இருந்தான். எவனாவது ஒருத்தனை கூப்பிட்டு வாடா நீ போய் முன்னாடி நில்றான்னு சொல்லிருக்கலாம்ல, ஒருத்தங்கிட்டையும் கொடுக்கல. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பிரபு குலத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்க ஆரம்பித்தான். ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு வெள்ளியையும் பொன்னையும் தாராளமா அள்ளி அள்ளி கொடுத்தவெல்லாம் உள்ள இருந்தான். அத்தனை பெரிய ஆண்டவர் விட்டுட்டார். 70 மூப்பர்கள் இருந்தான். 70 மூப்பர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அத்தனை பெரிய ஆண்டவரை விட்டுட்டு ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய வாசப்படியில வேலைக்காரனா இருந்த யோசுவாவை பார்த்து சொல்றார், டேய் எழுந்துறா, உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உன் கூட இருக்க போறேன். ஒருவனும் உன்னை எதிர்த்து ஒண்ணும் பண்ண போறது கிடையாது.
அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, நான் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை யாரை கொண்டு நிறைவேற்ற போறேன்? உன்னை கொண்டு கர்த்தர் நிறைவேற்ற போறேன் அப்படின்னு யோசுவாவை பார்த்து சொல்றார். எல்லாம் கவனிங்க பாப்போம். நிறைய நேரத்துல தோல்விகளும் ஏமாற்றங்களும் விழுகைகளும் சறுக்கல்களும் நம்முடைய வாழ்க்கையை சிதைச்சி போட்டாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஆண்டவரோடு நிற்க ஆரம்பித்தா கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றுவார். நிறைய நேரத்துல நாம என்ன பண்றோம்னா, ஆண்டவர் கையாலாகாதவர் மாதிரி ஆண்டவருக்கே ஹெல்ப் பண்றது. நான் சொல்றது புரியுதா? ஆண்டவருக்கே ஹெல்ப் பண்றது. ஏன்னா அவர் கையால் ஆகாதவர். பார்த்தீங்களா இந்த சாராள்? அல்லேலூயா. இங்க யாருன்னா இருக்க போறீங்க? சோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. சாராள் ஆபிரகாமை பார்த்து சொல்றா, எனக்கு தான் பிள்ளையை பெத்தெடுக்க முடியல, அதனால நம்ம வீட்டில் வேலைக்காரி நல்லா இருக்கிறா, அழகா, அவளை கல்யாணம் பண்ணிக்க. ஆபிரகாமுக்கு கரும்பு தின்ன கூலியா வேணும்? அல்லேலூயா. நம்ம தான் எப்பன்னு காத்துங்கிறோம் இல்ல? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ரெண்டாவது கல்யாணத்தை பண்ணிட்டான் பாருங்க. பிள்ளை பிறந்தது அன்னைக்கு இன்ஸ்டன்டா ஒரு தீர்வு உண்டானது. ஆபிரகாம் அப்பனா மாறிட்டான். சாராளுக்கு பிள்ளை பிறந்தது அன்னைக்கு தொடங்குச்சு சண்டை. ஸ்டில் இட் இஸ் கோயிங் ஆன். இன்னைக்கு வரைக்கும் அந்த யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஆண்டவருக்கு உதவி செய்யலாம். அடக்கம் அமரருள் உயிக்கும். நிறைய டீச்சர்லாம் இருக்கீங்க, அடங்காமை நடுத்தருவில் கொண்டு வந்து நிப்பாட்டும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, ரொம்ப கிராஸ் பண்ணி ஓவர் பரிசுத்தமா மாறி ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் அற்புதத்தை செய்யற வரைக்கும் காத்திருக்கணும். ஆமென் சொல்லு பாப்போம். அவர் கண்டிப்பா அற்புதத்தை செய்ய போதுமான ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை கிரிட்டிக்கலா இருக்கட்டும், எத்தனை எதிர்மறையா இருக்கட்டும், எத்தனை போராட்டமா இருக்கட்டும், என் ஆண்டவர் சொன்னா அதை செஞ்சு முடிப்பார். காரியத்தை மாற்றுவார். உனக்காக எனக்காக ராஜாக்களை கவிழ்ப்பார், அதிகாரிகளுடைய சிங்காசனங்களை கவிழ்த்து போடுவார். உனக்கு ஒன்ன செய்யணும்னு தீர்மானம் பண்ணிட்டா ஆண்டவர் உனக்கு செய்ய வேண்டியதை செய்யாம உன்னை விட்டு விலக மாட்டார். ஆமென். அதனால ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ணாத, ஆண்டவருக்கு உதவி செய்யணும்னு நினைக்காத. அவர் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். ஆமென். ஆமா, ஒருபோது ஆண்டவரை மட்டுப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தைகளை அசிங்கப்படுத்தி ஊழியக்காரன் அற்பமா எண்ணி இந்த மாதிரி தப்பான காரியம் பண்ணோம்னா பாருங்க, சண்டை தொடங்குச்சுன்னா மீகாவேல் வந்தாலும் நிக்காது, காப்ரியேல் வந்தாலும் நிக்காது. அல்லேலூயா. எந்த வேல் வந்தாலும் அந்த வேல் கடைசி வரைக்கும் போயிட்டு தான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்போ அதனால ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இப்பதான் நான் பிரசங்கத்தையே தொடங்க போறேன். இப்போ யோசுவா எந்த இடத்துல நிக்கிறான்? எல்லாம் கவனி. 4 லட்சம் புருஷர்கள் செத்து போன கல்லறைக்கு முன்னாடி நிக்கிறான். சாரி, 6 லட்சம். எகிப்தை விட்டு வெளியே வந்த புருஷர்கள் 6 லட்சம் பேர் செத்துட்டான். அவன் எல்லாம் மோசையோடு இருந்தவன், மகிமை அனுபவிச்சவன், மன்னாவை சாப்பிட்டவன், தேவ பிரசன்னத்தை அனுபவித்தவன், ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு வெள்ளியும் பொன்னையும் கொடுத்தவன். ஆனா அத்தனை பேர் செத்து போயிட்டான். 6 லட்சம் புருஷர்கள் செத்து போன கல்லறைக்கு முன்னாடி யோசுவா நிக்கிறான். முன்னாடி யோர்தான் நதி கரை புரண்டு ஓடுது. நான் பேசுறது புரியுதா? அத்தனை பேர் செத்து போன கல்லறைக்கு முன்னாடி இங்க நிக்கிறான். முன்னாடி யோர்தான் நதி கரை புரண்டு ஓடுது. செங்கடல் கூட சாஃப்டா தான் இருந்தது. ஆனா யோர்தான் நதி விகாரமா போயிட்டு இருக்கு, கரை புரண்டு போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 7 பெரிய ஜாதி ராட்சச ரத்த வெறி பிடித்த மிருகங்கள். அவன் கழுத்து மட்டுமே கேதுரு மரம் போல இருந்ததான். அவன் கழுத்து எது மாதிரி இருந்ததான்? வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆமோஸ் 2வது அதிகாரம் 9வது வசனம். வீட்டில் போய் வாசித்து பார்க்கணும். ஆமோஸ் 2:9. அவன் எமோரியனுடைய கழுத்தும் பாருங்க கேதுரு மரங்களை போல இருந்ததான். பயங்கர திடகாத்திரமா இருந்தான், ராட்சச பிறவையா இருந்தான், கோட்டையில இருந்தான், யுத்தம் பண்ணக்கூடியவரா இருந்தான், கரடு முரடா இருக்க ஆரம்பித்தான். என்ன ஏதுனே தெரியாது, கொலை பண்றதுல அஞ்ச மாட்டான். அப்பேற்பட்ட வெறி பிடித்த ரத்த வெறி பிடித்த பாருங்க மனித குணம் இல்லாத மிருக குணம் உள்ளவன் கானான் தேசத்துல 7 பெரிய ஜாதி இருக்கிறான். 6 லட்சம் புருஷர் செத்து போயிருக்கிறான். செத்து போன கல்லறைக்கு முன்னாடி நிக்கிறான். முன்னாடி யோர்தான் நதி கரை புரண்டு போகுது. இப்ப ஆண்டவர் வந்து சொல்றாரு, டேய் பயந்துட்டியாடா? அவன்லாம் செத்து போயிட்டான் நினைக்கிறியோ? அவனுக்கு நடந்தது மாதிரி உனக்கு நடக்க நினைக்கிறியோ? இல்ல யோசுவாவே, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும், ஆமென், நீ பார்க்கிற ராட்சச, நீ பார்க்கிற எதிரி, நீ பார்க்கிற யுத்த வீரன், நீ பார்க்கிற பெரிய பெரிய ஆட்கள் ஒரு பயம் கூட உன்னை எதிர்த்து இருக்க முடியாது. நான் மோசையோடு இருந்தது போல யாரோடு இருக்க போறேன்? உன்னோடு இருக்க போறேன். பலம் கொண்டு திடமானதாயிரு, பயப்படாத. அல்லேலூயா. இந்த திடன் கொண்டிருந்தா என்ன அர்த்தம்? தைரியமாருன்னு அர்த்தம். தைரியமாருன்னா என்ன அர்த்தம்? திடன் கொண்டிருன்னு அர்த்தம்.
அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இப்ப கவனிங்க பாப்போம். திடன் கொண்டிரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கவனிங்க பாப்போம். இப்ப நான் நிக்கிறேன், நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன், அப்பதான் தெளிவா தெரியும். தெரியாத மாதிரி இருந்தீங்க எனக்கு கோபமா வரும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், இப்ப என்ன பேய் மாதிரியே பாப்பீங்க பாரு, பேய் மாதிரியே பாப்பீங்க ஆளுங்களப்பா நல்லா. அல்லேலூயா. ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றான்னு வச்சுக்கங்களேன், ஒன்னும் வேலை வெட்டி இல்லாத ஒரு இந்த அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அல்லேலூயா. அது ஒரு இத்து போனது, இது ஒரு இத்து போனது. ஆமேன்னு சொல்லி பார்ப்போம். ரெண்டு லவ் பண்ணிடும். அப்பா அம்மா சொல்லுவாங்க, டேய் வேணாடா, அந்த பையன் பொறுக்கி வேலை வெட்டி இல்லாதவன் உன்னை எப்படி வச்சு சோற போடுவான். நமக்கா வீரவசனம் தெரியாது, எல்லா வீர வசனமும் பேசி அப்பா அம்மாவை எதிர்த்து அண்ணன் தம்பி எதிர்த்துருவோம் பாருங்க. அவன் கையை பிடிச்சிட்டு போயிடுவோம், எங்க போறான்னு தெரியாது. அந்த பொண்ணு போட்டுங்கிற 5 சவரன் செயின், காதல 2 கம்மல். அல்லேலூயா. அப்பா வச்சிருந்த 10,000 ஆட்டையை போட்ட. ஆமென் சொல்லு பாப்போம். அது மொத்தத்தை எடுத்துட்ட, எங்க போறான்னு தெரியாது, போய் என்ன பண்ண போறான்னு தெரியாது, எப்படி இவளை காப்பாத்த போறான்னு தெரியாது. அவன் மேல வச்ச நேசம் அவ கைய பிடிச்சிட்டு கிளம்பிட்டான். தாய் மாமா அருவாளை எடுத்துன்னு வருவான்னு தெரியும், ஊரே எதிர்த்து நிக்கணும் தெரியும். இதெல்லாம் நடக்காத மாதிரி என்னை பார்த்தீங்களா? நல்லா வருவீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப அவனுக்கு நீ எந்த நம்பிக்கையும் கிடையாது, எந்த சோர்ஸும் கிடையாது, போய் என்ன பண்ண போறான்னு தெரியாது. அவன் மேல வச்ச ஒரு நேசத்து நிமித்தமாக எத்தனை எதிர்ப்பு வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை சூறாவளி வந்தாலும், ஊரே எதிர்த்து நின்னாலும், போலீஸே வந்தாலும், அதிகாரியே வந்தாலும் அவளை பிக்கப் பண்ணிட்டு போறாம்ப. அதுக்கு பேர் தான் திடன் கொள்ளுதல். ஐயோ, உங்களுக்கு நான் பிரசங்கியாரா வந்தேன் பார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்ப புரிஞ்சுதா நான் பேசுறது? அதுக்கு பேர் தான் திடன் கொள்ளுதல். எதிர என்ன பிரச்சனை வருது அது பிரச்சனை கிடையாது, எதிர யார் எதிர்க்க போறான் பிரச்சனை கிடையாது, எவன் நம்மளை கொல்ல போறான் பிரச்சனை கிடையாது. நான் ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணிட்டேன், அந்த தீர்மானத்துக்கு எதிராக எத்தனை பிரச்சனை வந்தாலும் I am ready to face that problem. அந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ண போறேன்னு அர்த்தம். இப்ப யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், யோசுவாவே திடன் கொள். எதிர எவன் வரான்னு பார்க்காத, என்ன நடக்க போகுதுன்னு பார்க்காத, எப்பேற்பட்டவன்னு பார்க்காத, நான் உன் கூட இருக்க போறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நான் உன்னை உயர்த்த போறேன், நான் உன்னை மேன்மைப்படுத்த போறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்திரிச்சிட்டான யோசுவா. அந்த ஜனங்கள்லாம் வணங்கா கழுத்துள்ள ஜனங்க. ஏன் யோசுவாவை கிட்ட வந்து ஆண்டவர் சொல்லணும்? அத்தனை பேர் இருக்கும்போது இவன் மேல மட்டும் ஏன், யோசுவாக்கு மேல மட்டும் ஏன் ஆண்டவருக்கு அப்பேற்பட்ட பிரியம்? எல்லாம் கவனிங்க பாப்பா. ஒரு சில காரியத்தை நான் சொல்லி அவனை பத்தி முடிக்க போறேன். எல்லாம் கவனிங்க. எல்லாமே ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டுட்டு போயிட்டான். ஆரோன் பொற்கன்று குட்டியை செஞ்சிட்டான், புது பலிபீடத்தை உண்டாக்கிட்டான், புது விக்கிரகத்தை உண்டாக்கிட்டான், அதுக்கு பண்டிகைன்னு சொல்லிட்டான். எல்லாரும் போயிட்டான், நிர்வாணமா மாறிட்டான், விபச்சாரத்தின் ஆவியை கட்டவிழ்த்து விட்டுட்டான், ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்குது. ஆனா அத்தனை பேர் போயும் யோசுவா மட்டும் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாம இருந்தான். எல்லாம் கவனிங்க பார்ப்போம். ஊர்ல 1008 கள்ள போதகம், கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள உபதேசம், கள்ள மார்க்கம், கள்ள செய்கைகள், அத்தனை காரியம் வந்தாலும் எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு ஊழியக்காரன், எந்த ஒரு ஊழியக்காரி, எந்த ஒரு விசுவாசி சத்திய வசனத்தின் மேல தான் வாழ்க்கை கட்டப்பட்டு எவன் நிற்கிறானோ, ஊர் உன்னை பார்க்காம இருக்கலாம், உலகம் உன்னை பார்க்காம இருக்கலாம், நீ மறைவாய் இருக்கக்கூடிய தோட்டத்தை போல இருக்கலாம், ஆனா பரலோகமே உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறது. உன்னை கனப்படுத்த வேண்டிய, உயர்த்த வேண்டிய, மேன்மைப்படுத்த வேண்டிய ஒரு நேரம் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் போயிட்டாயா? குடிக்க, வெறிக்க, விபச்சாரம் பண்ண, வேசித்தனம் பண்ண, நிறுத்தின பொற்கன்று குட்டி ஆராதிக்க அத்தனை பேர் போயிட்டான். யோசுவா மட்டும் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாம இருந்தான். நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நம்ம பண்ண ஜபத்துக்கு, நம்ம ஆராதனைக்கு, நம்ம கொடுத்த காணிக்கைக்கு, நம்ம ஆண்டவருக்காக ஆத்தும ஆதாயத்துக்காக சுத்தின சுற்றுதலுக்கு எனக்கு பலன் இல்லை நினைக்கிறோம். இல்லை தேவ பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய வெகுமதி வச்சிருக்கிறார். ஒரு மகிமை உன்னை தேடி வரும் பார, ஒரு அற்புதம் உன்னை தேடி வரும் பார, ஒரு மேன்மையான ஸ்தானத்தை கர்த்தர் உன் மேல கொண்டு வந்து வைப்பார் பாரு. உன்னுடைய மறைவான எல்லா காரியத்தையும் பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. சத்தம் ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. ஆமா, நீ நினைக்கிற என்னை யாரும் பார்க்கல, நடிக்கிறவன், வேஷம் போடுறவன், ஏமாத்துறவன், தப்பான காரியம் பண்றவன் எல்லாம் நல்லா தானே இருக்கிறான். ஆனா உண்மையா இருக்கிற எனக்கு தானே இந்த பிரச்சனை. இங்க பேர் அவன்லாம் சீக்கிரத்துல மாறிடுவான்.
மாறாத ஒருவர் உன் பட்சத்தில் வரப்போகிறார். உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். You are never be the same again. இருந்த மாதிரி கர்த்தர் இருக்க விடவே மாட்டார். உனக்காக அற்புதத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாம இருந்தான். ரெண்டாவது கவனிக்க பாப்போம். ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. அமலேக்கியன் யுத்தத்துக்கு வந்துட்டான். மோசே யோசுவாவை கூப்பிடுறான், ஏலே இங்க வாடா. மொத்த பேரை கூட்டிட்டு போய் யுத்தம் பண்றாங்கறான். இங்க பேர் இஸ்ரவேல் ஜனங்க யாருக்கிட்ட இரும்பு ஆயுதம் கிடையாது, யாருக்கு யுத்தம் பண்ண தெரியாது, சண்டையே தெரியாது. செங்கேல மிதிச்சவனுக்கு சண்டை எங்க தெரியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. எகிப்து தேசத்துல அடிமையா இருந்தான். வாரு அவன் முதுக கிழிச்சு கிழிச்சு கருத்து போன தேகம், தாடி தான் பெருசு வளர்த்து, முடியெல்லாம் பன்னாட மாதிரி வளர்த்து, ஒரு மாதிரி அகோரமா அசிங்கமா இருந்தான். கோணியை தூக்கி மேல போட்டிருந்தான். அவனுக்கு யுத்தம் பண்ண தெரியாது, முறுமுறுக்க தெரியும், சண்டை போட தெரியும், சாப்பிட தெரியும். யார் சொன்னது? என்னைய மாதிரி என்ன யாரோ சொன்ன மாதிரி கேட்டுச்சு. அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் முறுமுறுக்கிறது, மண்ணா கொடுத்தாலும் முறுமுறுக்கிறது, காடையை கொடுத்தாலும் முறுமுறுக்கிறது, ஸ்பெஷல் கூட்டம் வச்சாலும் முறுமுறுக்கிறது, சண்டே சர்வீஸ் வச்சாலும் முறுமுறுக்கிறது. ஐயோ, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாத்துக்கும் முறுமுறுக்கிறது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? முறுமுறுக்கிறவனை வச்சு ஆண்டவராலே குப்பை கொட்ட முடியாது. என்ன ஒரு மாதிரியை பார்க்குற சொல்லி முடிச்சிட்டு நான் பிரசங்கத்துக்கு நேராக வரேன். ஆமென். ஆமா, ஆண்டவர் சொல்றார் மோசே கிட்ட, மோசே இந்த ஜனங்கள்லாம் மணங்கா கழுத்துள்ள ஜனம், மோசே என்னை விடு, மொத்த பேரையும் கொண்டு போட்டுட்டு நான் உன்னை வச்சு ஆசீர்வதிச்சு இந்த ஜனங்களை விட பெரிய மடங்கு பெருசா மாத்துறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். உடனே மோசேக்கு ஆத்துமா பாரம், காதுல மூக்கள் எல்லாம் பிச்சிட்டு வரும். அல்லேலூயா. ஆண்டவர் கிட்ட போய் உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த ஜனங்களை எல்லாரையும் அழிச்சிட்டினா பக்கத்து நாட்டில் இருக்கிறவளாம் உங்களை தப்பா நினைப்பா ஆண்டவரே, அந்த ஆண்டவருக்கு இந்த ஜனங்களை கொண்டு போய் சேர்க்க வக்கு இல்லை நினைப்பா ஆண்டவரே, அதனால வேணாம் ஆண்டவரே அப்படிங்கிறான். நானும் முதல்ல அப்படித்தான் நினைச்சேன். ஆண்டவர் பாருங்க, சரி மோசே உன் ஜெபத்தை கேட்ட, அழிக்க மாட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னு நானும் நினைச்சேன். அல்லேலூயா. அடுத்த அதிகாரம் சொல்லு. அடுத்த அதிகாரம். அடுத்த அதிகாரத்தில் மோசையை பார்த்து சொல்றாரு, இந்த முறுமுறுத்த பையன் ஒரு பையன் கூட கானானுக்கு போக மாட்டாங்கிறார். என்ன மேட்ருன்னா, ஒரே நாளில் போட்டு தள்ளுறத 40 வருஷத்தில் போட்டு தள்ளினார். தட் இஸ் கால்டு ஸ்லோ பாய்சன். சொல்லு. நம்மெல்லாம் நினைக்கிற ஆண்டவர் மாறிட்டான். ஆண்டவர் மாற மாட்டார், நான் தான் மாறணும். அவர் மாறாதவர், ஆனால் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எப்போ பார்த்தாலும் புரிச்சனை அந்த சொறி வந்த மாதிரியே இருக்கக்கூடாது. அரிப்பிலவன் படர் தாமரை ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரல, ரத்த கிளறியா மாறிடுறான். எப்ப பார்த்தாலும் ஒய்ஃபை சாகடிக்க கூடாது. அல்லேலூயா. பெரிய இவரு அல்பா ஆளுங்களப்பா, நல்லா சத்தமாமேன்னு சொல்லி பார்ப்போம். யாரு பெத்த புள்ளைய உங்ககிட்ட என்கிட்ட வந்து மாட்டிக்கிச்சு இந்த புண்ணியவதி, என்ன சிரிப்பை பத்தியா வர. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதனால நச்சரிக்க கூடாது ஒய்ஃபை. எப்ப பார்த்தாலும் பண்ணக்கூடாது. ஆமே, நீ என்ன வாங்கினாலும் கடைசி வரைக்கும் திருந்த மாட்டேன். ஆளுங்களை பாடுறா. இருக்கிற 2 ரூம்ப சுத்தமா வச்சுக்க வக்கு கிடையாது. உனக்கு எதுக்கு புது வீடு? சோத்திரம் ஆண்டவரே. இருக்கிற 2 பிள்ளைய ஒழுங்கா குளப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்ப வக்கு கிடையாது. நல்லா பேசிக்கிற அக்கா பையனை கொண்டு வந்து சேர்த்துக்கிறது, அண்ணன் பையனை கொண்டு வந்து சேர்த்துக்கிறது. ஐயா சோத்திரம் ஆண்டவரே. ஆனா உங்களுக்கு தெரியாத மாதிரியே இருப்பீங்க பாரு, நல்லா வருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த சும்மா நையன் முறுமுறுக்க கூடாது. அப்பா அம்மாவை என்னை ஏன் பெத்த, என்னை ஏன் பெத்த, என்னை ஏன் பெத்தன்னு கேள்வி கேட்டா வானத்துல இருந்து அம்மிகள் விழும் உன் தலைமையில. உன்னை அன்னைக்கே கொண்டு போட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். அல்லேலூயா சொல்லி பார்ப்போம். எங்க அப்பா சரியில்லை, எங்க அம்மா சரியில்லை, இவர் எல்லாம் சரியானவர். ஒருபோதும் தாயும் தகப்பனை அற்பமா என்ன கூட சத்தமாமேன்னு சொல்லி பார்ப்போம். இந்த முறுமுறுக்க கூடாது. இந்த சொறி வந்தவ மாதிரியே இருக்கக்கூடாது. எல்லாம் இந்த அம்மாவால தான், எல்லாம் எங்க அப்பாவால தான், எல்லாம் எல்லாம் ஐயா சோத்திரம் ஆண்டவரே. அந்த ஆள் எப்படியோ நம்மளை வச்சு குடும்பம் நடத்துறான் பாரு, புண்ணியவா. அந்த அம்மாவும் நம்மளை வச்சு டப்பா தட்டிட்டு போகுது பாரு, பாக்கியவதி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அந்த சும்மா முறுமுறுக்க கூடாது. ஆமேன்னு சொல்லி பார்ப்போம். அப்படியே நச்சரிக்க கூடாது. எப்ப பார்த்தாலும் இந்த முறுமுறுக்கணும் வச்சு ஆண்டவராலேயே ஒன்றும் பண்ண முடியாது, போட்டு தள்ளிடுவார். பட்சபாதமே கிடையாது. மோசே கிட்ட சொல்றார், ஒரே நாள் அழிக்க நினைச்சேன், பரவாயில்ல 40 நாள்ல சாவு பண்ண, வெரி குட். அல்லேலூயா. ஒரு ஒருத்த உள்ள போலையே. இப்ப கவனிங்க, அத்தனை பேர் முறுமுறுத்தோம், யோசுவா முறுமுறுக்கல.
அதுதான் சொல்ல வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, மூணாவது நான் அப்படியே சுருக்கமா சொல்லிடுறேன். யுத்தம் வந்துடுச்சா? அமலேக்கு யுத்தத்துக்கு வந்துட்டான். மோசே சொல்றான், டேய் மொத்த பேரை கூட்டிட்டு யுத்தத்துக்கு போங்கிறான். நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? பிரதர் போய் ஜபத்தை நடத்துங்க பிரதர். வேணாம் பாஸ்டர். அல்லேலூயா. ஆமா, உங்களை ஜெபம் பண்ண சொன்னா சீனாய் மலைக்கு போய், மறுரூப மலைக்கு போய், கடைசியா ஏபால் மலைக்கு போய், கெர்சி மலைக்கு போய், எங்க நிக்கிறேனே தெரியாம பள்ளத்தாக்குல. அல்லேலூயா. ஒரு ஞானம், ஒரு புத்தி, ஒரு விவேகம் ஒண்ணு கிடையாது. ஜெபம் பண்ணுவோம், பாஸ்டர் ஆசீர்வதிங்க, பாஸ்டர் அம்மா ஆசீர்வதிங்க. இப்ப ரொம்ப முக்கியமா அது? தப்பா ரைட்டா? ஒரு விவேகம், ஒரு ஞானம், ஒரு புத்தி கிடையாது. எந்த இடத்துக்கு என்ன சொல்றாங்க அதுக்காக மட்டும் ஜெபம் பண்ணணும் கிடையாது. என்ன எல்லாரும் மெச்சிக்கணும். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின வச்சிருக்கிற மொத்த வசனத்தையும் சொல்றது. உன்னை விட என்னை விட பிசாசுக்கு நிறைய வசனம் தெரியும். அல்லேலூயா. இந்த ஞானம், விவேகம், புத்தி கிடையாது. ஆமென் சொல்லு பாப்போம். எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி இருக்குது. எத்தனை வருஷம் விசுவாசி கேட்டு பாரு. நாலாம் என்ன நாலாம்? அல்லேலூயா. அசிங்கம். விளங்குதா? விளங்குதா? யோசுவாவை பார்த்து சொல்றான், ஒரு பெரிய யுத்தம் வருது, மொத்த பேரை பேக் பண்ணிட்டு போ. மொத்த பேர் வந்துட்டான். சண்டை போட தெரியாதவன், இரும்பு ஆயுதம் இல்லாதவன், அத்தனை பேரை கூட்டிட்டு மோசே சொல்லிட்டாங்கிற ஒரு வார்த்தைக்காக யுத்தத்துக்கு போயிட்டான். இப்ப மோசே மலை மேல நின்று கையை தூக்குறான். மோசே கையை தூக்குனா யுத்தத்துல என்ன வருது? போடாவா? மோசே கையை தூக்குனா யுத்தத்துல என்ன வருது? ஜெயம் வருது. மோசே கை கீழே விழுந்தா தோல்வி வருது. இப்ப மோசேனுடைய கையை தாங்க யார் வந்தா? ஆரோனும் ஊரும் வந்தாங்க. நல்ல பைபிள் படிக்கிறீங்கன்னு தெரியுது. அல்லேலூயா. ஒரு சிலரை தவிர. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆரோனும் ஊரும் பக்கத்துல இருந்து கையை பிடிச்சாங்க. கவனி, ஆரோனும் ஊரும் எப்ப மோசே பக்கத்துல நின்று மோசேனுடைய கையை தூக்குனாங்களோ அப்பவே யுத்தத்துல அமலேக்கே தோற்று போக ஆரம்பித்தார்கள். சபை வளரனா புருஷனும் முக்கியம், ஸ்திரீயும் முக்கியம். ஐயோ, இயேசுவின் ரத்தம் ஜெயம். நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். நமக்கு விரோதமா, இந்த சபைக்கு விரோதமா, இந்த தரிசனத்திற்கு விரோதமா, இந்த ஊழியத்திற்கு விரோதமா எத்தனை பேர் எழும்பி அழிக்க வந்தாலும் ஊரும் ஆரோனை போல சபையில் இருக்கிற புருஷர்மாரும் ஸ்திரீகளும் ஊழியக்காரனுக்கு பக்கபலமா நிக்க ஆரம்பித்தாலே ஜெயம் தானா வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. சிறு பிள்ளைகளை முக்கியம், வாலிபர முக்கியம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். எதுவுமே விலக்கப்படத்தக்கவைகள் அல்ல, எல்லாம் அத்தியாவசியமானவைகள். அப்ப சபையில, தரிசனத்துல, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்துல ஒரு காரியம் ஒழுங்கா நடக்கணும்னா ஊரும் ஆரோனும் முக்கியம். ஆமென். யோசுவா போய் யுத்தம் பண்ணிட்டானா, யுத்தம் பண்ணி அமலேக்கினை ஜெயிச்சிட்டான். ஜெயிச்சு முடிச்சிட்டு வந்தான். வந்த உடனே 6 லட்சம் புருஷர் இருக்கிறான். இப்பதான் ஒருத்தனுக்கு ஒருத்தி. அல்லேலூயா. அப்ப அதெல்லாம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்பதான் 1 பெக்கா 2 பெத்தா போதும். அப்ப 10 பெத்தா தான் பெரிய ஆளு. சும்மா சொல்லுங்க. கிதியோனுக்கு மட்டுமே 70 பையன்களாம். எத்தனை பையன்க? எத்தனை பையன்க? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறனார். பையன் மட்டும் 70. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த காலத்துல ஒரு அப்பா அம்மா அவங்க பையன் வந்து நின்னா ஒரு கிராமமே வந்த மாதிரி இருக்கும். ஐயோ சோத்திரம் ஆண்டவரே. நான் பேசுறது எதனா புரியுதா? ஒரு கிராமமே வந்த மாதிரி இருக்கும். பாருங்க, புருஷர்கள் 6 லட்சம் பேர், மனைவிமார், வாலிபர்கள், பிள்ளைங்க கிட்டத்தட்ட 32 லட்சம் பேர். 32 லட்சம் பேர் இருக்கிறான். இந்த நேரத்துல ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார், மோசே இது எல்லாம் ஒரு புஸ்தகத்துல எழுதி வாசிங்களேன். எக்ஸோடஸ் யாத்திராகமம் 17, யாத்திராகமம் 17 14வது வசனத்தை வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, எல்லாம் கவனிங்களேன், இவைகள் நினைவு கூறும் பொருட்டு இதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி, எல்லாம் கவனிங்க, எல்லாம் இணைப்பற. 6 லட்சம் புருஷர் இருந்தான், 32 லட்சம் பேர் இருந்தான். ஆனா அத்தனை பேரையும் நிக்க வச்சுட்டு மோசேயை பார்த்து சொல்றார், மோசே இது எல்லாத்தையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி, எவனுக்கு காது கேட்குதோ இல்லையோ அந்த பய யோசுவாவுக்கு கேட்கிற மாதிரி மட்டும் வாசி. அப்படின்னா என்ன?
32 லட்சம் பேர் அவருக்கு தேவையில்லை. இவன் ஒருத்த இருந்தா 32 லட்சம் பேருக்கு சபம். எல்லாம் கவனி, அத்தனை பேரும் ஆண்டவருடைய நினைவில் இருந்தான். யோசுவா மட்டும்தான் ஆண்டவருடைய நெஞ்சத்தில் இருந்தான். ஏன் சிலதை நம்பி நம்மால் ஆண்டவர்கிட்ட கொடுக்க முடியல? ஏன் ஆண்டவர் சிலதை நம்பி நம்ம கிட்ட கொடுக்க முடியல? எத்தனை பேர் இருந்தாலும் இந்த சபையில் உன்னை என்னையும் பார்த்து பாஸ்டர் ஏதாவது ஒரு உத்தரவாதத்தை கொடுப்பாரா, ஒரு காரியத்தை கொடுப்பாரா? என் புத்தி கெட்டாத விஷயம், மூப்பர்கள் இருந்தாயா, அபிஷேகம் பண்ணப்பட்ட இருந்தாயா, லேவி கோத்தர் இருந்ததையா, யூதா கோத்தர் இருந்ததையா, பெரிய பெரிய பிரபுக்கள் வம்சத்தை சேர்ந்தவர் தான். அத்தனை பேர் இருந்தோம். அத்தனை பேரும் ஆண்டவருக்கு தேவையில்லை. அவர் சொல்றார், இவன் எத்தனை பேர் விளங்காம போனாலும் என் சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒருத்தன் உயிரோடு இருக்கிறான். அவனுக்கு கேட்குற மாதிரி நீ வாசி. இந்த வார்த்தை என்னை ரொம்ப உடைக்க ஆரம்பிச்சது. இந்த மாலை வேளையில் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், சபையில் 400 பேர் 500 பேர் இருந்தாலும் ஆண்டவர் உன்னை நம்பி ஏதாவது ஒரு உத்தரவாதத்தை கொடுப்பாரா? உன் பேர் ஆண்டவருக்கு தெரியுமா? உன் இருதயம் அல்லது ஆண்டவருடைய இருதயம் உன்னால என்னால் நிரப்பப்பட்டிருக்குமா? 32 லட்சம் பேர் விபச்சாரத்தை எதிர்த்து நின்ன பினாகாஸ் இருக்கிறான், லேவி கோத்திரம் இருக்கு, துதிக்கிறவன் இருக்கிறான், மூப்பர்கள் இருக்கிறான், மோசேயினுடைய பையன் இருக்கிறான். ஆனா அத்தனை பேரைய விட்டுட்டு சொல்றார், அந்த பையனுக்கு கேட்கிற மாதிரி வாசிப்பா, இவன்லாம் தேவையில்லாதவன், விடு. என் இருதயத்தை புரிஞ்சுக்கணும் அவன் மட்டும்தான். இந்த நல்ல மாலை வேளையில எழுப்புதல் வரணும்னா சும்மாலாம் வராது. அப்படியே பயங்கரமா ஜபம் பண்ணி 24 மணி நேரம் ஆராதனை, 74 மணி நேரம் ஜபம், தொடர் ஜபம், சங்கிலி ஜபம், எந்த ஜபத்துக்கு வராது. இருதயத்துல நின்னாதான் இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கு தெரியும். ஆண்டவருடைய இருதயத்தை புரியக்கூடிய இடத்துல நீயும் நானும் போனாதான் கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றக்கூடியவராய் இருப்பார். கையை தட்டிட்டு போறவன் நிறைய பேர், ஆராதிக்க வரவன் நிறைய பேர், ஆண்டவர் கூட இருக்கிறவன் நிறைய பேர், மேக ஸ்தம்பத்தில் இருந்தவன் நிறைய பேர், மன்னாவை சாப்பிட்டவன் நிறைய பேர், காடையை சாப்பிட்டவன் நிறைய பேர், கண்மலையின் தண்ணீரை குடிச்சவன் நிறைய பேர். பட் yet all of them worthless. அத்தனை பேரும் ஆண்டவருக்கு தேவையில்லையா? ஒருத்த மட்டும்தான் ஆண்டவருக்கு தேவை. உன்னை என்னைய பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? நான் அந்த அதிகாரத்தை படிச்சு எத்தனையோ நாள் அடுத்த அதிகாரம் மூவ் பண்ணாம ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்திருக்கிறேன். நான் ஆண்டவரை பார்த்து நான் கேட்டிருக்கிறேன், என்னை நம்பி உங்களால தர முடியுமா? பாடுறோம், குதிக்கிறோம், ஆடுறோம், என்னென்னமோ பண்றோம். ஆனா ஆண்டவர் நம்மளை நம்பி ஒரு உத்தரவாதத்தை தருவார்னா ஏதோ உன்னை கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த 6வது மாசத்துல ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே, உலகம் என்ன விரும்புதோ அது வேணாம் ஆண்டவரே, நீங்க என்ன குறிச்சு என்ன திட்டம் வச்சிருக்கீங்களோ அந்த காரியத்துக்கு என் வாழ்க்கையை, என் பிள்ளையை, என் குடும்பத்தை, என் புருஷனை, என் மனைவியை, என் ஊழியத்தை, என் தரிசனத்தை நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு பாரு. மகிமையை தேடி நீ போக வேணாம், மகிமை உன்னை தேடி வரும். ஆசீர்வாதத்தை தேடி நீ போக வேணாம், ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். பிரசங்க பீடத்தை தேடி நீ போக வேணாம், பிரசங்க பீடம் உன்னை தேடி வரும். மோசேயை தேடி நீ போக வேணாம், நீ இருக்கக்கூடிய இடத்துல கர்த்தர் மோசேயை அனுப்புவார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய இருதயத்தை ஆக்குபை பண்ணிட்டான். 32 லட்சம் பேர்ல என்னவோ அவங்கிட்ட ஆண்டவர் கண்டுட்டார். சொல்றார், ஏய் யாருக்கு கேக்குதோ இல்லையோ அந்த பயலுக்கு கேட்கிற மாதிரி மட்டும் வாசிடா, அவன் எனக்கு தேவைடா. நம்மளை நம்பி கர்த்தர் ஏதாச்சும் கொடுக்க முடியுமா? ஆமென். சொல்றார் பாருங்க, இவங்கிட்ட சொல்றார், தலைமுறை தலைமுறையா யுத்தம் ஒரு யோசுவா, அதுல ஜெயிக்க பண்ணக்கூடிய ஒரே ஆள் நீதான். என் இருதயத்தை புரிஞ்சவன் நீதான், என் சித்தத்தின்படி செய்ய போறவன் நீதான், எனக்காக வழக்காட போறவன் நீதான், எனக்காக என் பட்சத்துல நிற்க போறவன் நீதான். அல்லேலூயா. சாமுவேலை பார்த்து சொல்றார், சாமுவேலே, ஈசாயினுடைய பெத்லகேம்ல இருக்கிற ஈசாயின் வீட்டுக்கு போ, அவைகளில ஒரு பையனை நான் தெரிஞ்சு கொண்டேன் சொல்லிட்டு சொல்றார். அவன் என் சித்தத்தின்படி எல்லாம் செய்வானா. 16 வயசு பையனை நம்பி அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையில் ஆண்டவர் சொல்றார், அந்த பையன்கிட்ட போய் சொல்லு, என் சித்தத்தின்படி எல்லாம் செய்வான். எப்படி அது? அப்பா அம்மா நம்மளை நம்ப முடியலையே, அண்ணன் தம்பி நம்மளை நம்ப முடியலையே, கூட இருக்கிறவன் நம்ப முடியலையே. ஆனா ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றார், அவன் என் சித்தத்தின்படி எல்லாம் செய்வான். ஆடு மேய்க்கிற பையன்,
அப்ப நேசிக்கல, அம்மா நேசிக்கல, அண்ணனுக்கு நேசிக்கல, ஊர் உலக நேசிக்கல. ஆனா பரலோகம் அவனை பார்த்து கொண்டிருக்க ஆரம்பித்தது. ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னைய என்னைய நம்பக்கூடிய இடத்துல இந்த மாசத்துல வருவோம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த ராஜ்யபாலயத்தை நம்ம நம்பி கர்த்தர் கொடுக்கணும்னா நாம எதிர்பார்த்த இடத்துல இல்ல, கர்த்தர் எதிர்பார்த்த இடத்துல வரணும். கர்த்தர் எதிர்பார்த்த ஸ்தானத்துக்கு வரணும். கர்த்தருடைய இருதயம் முழுக்க நானா இருக்கணும், நீங்களா இருக்கணும். ஆண்டவர் உங்க பேரை சொல்லணும். 1000 பேர் வந்தாலும் அவங்கிட்ட போய் சொல்லணும். கர்த்தர் சொல்ல வைக்கணும். நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய ஆராதனை, நம்முடைய இருதயம் ஆண்டவர் பட்சமாய் சார்ந்தா ஆண்டவருடைய இருதயம் யார் பட்சமாய் சாரும்? நம்ம பட்சமாய் சாரும். அல்லேலூயா சொல்லு பாப்போம். அடுத்தது 12 பேரை வேவுகாரரா அனுப்புறான். அத்தனை பேரும் வேவு பார்க்க போயிட்டான். பாருங்க, 10 பேர் வந்து துர்ச்செய்தியை சொன்னானா, 2 பேர் வந்து சொல்றான். இந்த யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க, அவர்களை நாம் எளிதாக சுதந்தரித்துக் கொள்ளலாம். யோசுவா ஒரு படி மேல போய் சொல்றான், நாங்க அந்த தேசத்துல கால் எடுத்து வைத்த உடனே அந்த தேசத்தை காத்திருந்த நிழல் அதை விட்டு விலக்கி போயிற்று. என்ன ஒரு அற்புதமான விசுவாச வீரம்! அத்தனை பேருக்கு மத்தியில் சொல்றான். 10 பேரும் சேர்ந்து கலகத்தை உண்டாக்கிட்டான். இவன் ஒருத்தன் சொல்றான், நாங்க போய் அந்த தேசத்துல கால் எடுத்து வைத்த உடனே அதை காத்திருந்த நிழல் அதை விட்டு விலகி போனது. சொல்ல முடியுமா? அந்த வீட்டுக்கு போனோம் பாஸ்டர், பேயில அலறடிச்சு ஓடுச்சுன்னு. நம்ம தான் இங்க வந்து பைபிளை கட்டிப்புச்சின்னு சாட்சி சொல்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் ஒரே பேய் தொல்லைன்னு முதல்ல உன் பேயை துரத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பாருங்க, அவன் சொல்றான் பாரு, நிழல் விலகி போயிடுச்சு. சரி, என் டைம் முடியுது, அதனால நான் சுருக்கமா வரேன். இப்ப கவனிங்க பாப்பா. கடைசியா யுத்தம் எல்லாம் ஜெயிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு 9.5 கோத்திரத்துக்கு சொத்தை பங்கு தந்துட்டு பாருங்க, சாகிற நேரம் 110 வயசு. தான் ஒய்ஃபை கூட்டினு வந்து முன்னாடி நிக்க வச்சு, தன் பிள்ளைங்களை கூட்டினு வந்து முன்னாடி நிக்க வச்சு, அத்தனை லட்சம் பேரை நிக்க வச்சு சொல்றான், நீங்க எல்லாரும் ஆண்டவரை விட்டுட்டு போயிடுவீங்க, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். யாரால சொல்ல முடியும்? அவன் எத்தனை நாள் குடும்பத்தோடு இருந்திருப்பான்? 31 ராஜாக்கள் அடிச்சான். பாதி நாள் ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய வாசப்படி, அடுத்த பாதி நாள் கவனிக்க பார்ப்போம், யுத்த களத்தில் நிற்க ஆரம்பிச்சான். ஒய்ஃபோட எவ்வளோ நாள் இருந்திருப்பான், பிள்ளைங்களோட எவ்வளோ நாள் இருந்திருப்பான். அந்த அம்மா என்ன பாக்கியவதியா இருந்திருப்பா, அவன் பிள்ளைங்க எவ்வளோ உத்தமமா இருந்திருப்பான். வாரத்தில் ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருப்பான். ஒய்ஃபை பார்த்து சொல்லியிருப்பான், ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறார்ப்பா, நீ பிள்ளைய பத்திரமா பார்த்துக்க. பிள்ளைங்க எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லியிருப்பான், இங்கே பேர் எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். நான் அங்கே போய் நிற்கிறேன், சாட்சி கட்ட மாதிரி வாழாதரா, தப்பான காரியம் செய்யாதரா, தேவனுக்கு துரோகம் பண்ணாதரா, என்னை நம்பி தாண்டா கொடுத்துருக்கிறார். இத்தனை லட்சம் பேர்ல என்னை மட்டும்தான் நிற்க வச்சிருக்கிறார். ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருப்பான், பிள்ளைங்க கிட்ட சொல்லியிருப்பான். பிள்ளையும் மனைவியும், அவ பேரு பைபிள் இல்லையா, அவ பாக்கியவதி. அல்லேலூயா, அல்லேலூயா. தன் குடும்பத்தை காப்பாத்தின பேர், பிள்ளைங்களை வலதுபுறம் இடதுபுறமா சாய விடல பேர், தப்பான இடத்துக்கு போல பேர், அத்தனை பேருக்கு மத்தியில நின்று சொன்னான் பேர், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஃபைனல் டிசிஷன் அப்பேர் பட்டவன் சொன்னான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்ப நம்ம வந்தா ஐயா வரமாட்டேங்கிறாரு, ஐயா வந்தா நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம். என்ன சொல்லுங்க, நம்ம 2 பேர் வந்தா பிள்ளைங்க வர மாட்டேங்குது. அப்படி இல்லைன்னா அப்பா ஒரு சர்ச்சு, அம்மா ஒரு சர்ச்சு, பொண்ணு ஒரு சர்ச்சு, பையன் ஒரு சர்ச்சு. என்ன தப்பா ரைட்டா? நம்ம விசுவாசம் எப்படி இருக்குது பார்த்தா, நான் பேசுற அந்நிய பாஷையை பாரு, அட்லாண்டிக் கடலையே அமுத்துற மாதிரி பேசுவோம். அல்லேலூயா. ஆனா நடக்கிற நடக்கையே பாரு, போற விசுவாசத்தை பாரு, என்னமோ பண்ற மாதிரி பண்ண ஆரம்பிப்போம். ஆனா ஒன்னுத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா சொல்லு பாப்போம். அல்லேலூயா. இத்தனை நல்ல காரியம் அவங்கிட்ட இருந்ததுன்னு சொல்ல வரேன். இப்பத்தான் நான் வரப்போற பிரசங்கத்தையே பேச போறேன். ஆமென். கவலைப்படாத. 15 minutes I'm going to finish my sermon. 15 நிமிஷத்துல நான் முடிச்சிருவேன். அல்லேலூயா சொல்லு பாப்போம். இத்தனை காரியமும் யோசுவாக்குள்ள இருந்தது. இப்ப யோசுவாவை பார்த்து சொல்றா, யோசுவாவே எழுந்துரு,
பின்னாடி யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா? எல்லாம் செத்து போனவனா இருக்கிறியா? தரிசனத்தை இழந்து போனவனா இருக்கிறானா? உனக்கு முன்னாடி இருந்தவங்க யாருமே நல்லது செய்யலையா? கவலைப்படாத யோசுவாவே, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு பையன் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. நான் மோசேயோடு இருந்தது போல யாரோடு இருக்க போறேன்? உன்னோடு இருக்க போறேன். பலம் கொண்டு திடமானதாயிரு. இந்த தேசத்தை நீ தான் சுதந்தரிக்க போற. எல்லாம் என்ன பாருங்க பாப்போம். முன்னாடி கரை புரண்டு ஓடக்கூடிய யோர்தான் நதி, செங்கடல் தண்ணியில கால் எடுத்து வச்சா இழுக்காது. ஆனா யோர்தான் நதியில கால் எடுத்து வச்சா பாருங்க, அறுவடைய நாட்களாம் கரை புரண்டு ஓடும். பயங்கர போர்ஸ், அப்படியே இழுத்துட்டு போயிடும். முன்னாடி இருந்த பிரச்சனையை விட பின்னாடி பிரச்சனை பெருசு. நான் பேசுறது புரியுதா? சோத்ராண்டவரே, அல்லேலூயா. முன்னாடி செங்கடல் அலைதான், அதுவும் கடற்கரை ஓரம்தான். ஆனா கடல்ல கிடையாது, நடந்து போயிடலாம். ஆனா இது கரை புரண்டு ஓடுது, காலை வச்சாலே அப்படியே இழுத்துட்டு போயிடும். முன்னாடி இருக்கிற பிரச்சனை விட இப்ப இருக்கிற பிரச்சனை பெருசு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். 40 வருஷத்துக்கு முன்னாடி மோசே எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே வரும்போது கானானியர் கிட்ட இருந்த எக்யூப்மெண்ட்ஸை விட இப்போ கானானியர் கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் பெருசு. ஐயோ, நான் பயங்கரமா பேசுறேன்னு வந்தேன், நீங்க பயங்கரமா என்ன பண்றீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்ப கவனி, எக்யூப்மெண்ட்ஸ் பெருசு, ராட்சசம் பெருசு, ஆயுதம் பெருசு, யோர்தான் நதி பெருசு, எல்லாம் பெருசு. ஆனா யோசுவாவை பார்த்து சொல்றா, இது எல்லாத்தை விட பெரிய ஆண்டவர் நான் கூட இருக்கிறேன், பயப்படாத. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். சமஸ்த இஸ்ரவேலையும் பார்த்து யோசுவா சொல்றான், ஹே, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். விளக்க வேண்டியதை விளக்கு, தூக்கி தூரப்பட வேண்டியதை தூரப்படு. இதுவரைக்கும் இல்லாத ஒரு அற்புதம் நாளைக்கு நடக்க போது, கர்த்தர் செய்ய போகிறார். ரிமூவ் ஆல் unwanted things. தேவையற்ற எல்லாவற்றையும் தூக்கி தூர போடு. பியூட்டி என்னன்னா, அங்க நிக்கிறவங்க செகண்ட் ஜெனரேஷன். அப்ப தாய் 8 அடி பஞ்ச குட்டி, தாய் 8 அடி பஞ்ச குட்டி, சத்தமா சொல்லுங்க, 16 அடி பாயும். அப்பனே முறுமுறுத்தி செத்தான். புள்ள எப்படி இருக்கும்? ஐயோ, இயேசுவின் ரத்தம் செய்யும். எப்படி இருக்கும்? உங்களுக்கு நான் பிரசங்கியாரா வந்தேன் பாரு, என்ன உதைக்கணும், தப்பு என் மேலதான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்ப கவனிங்க பாப்போம். அப்பனே 8 அடி, அப்ப முறுமுறுத்து மோசையை டென்ஷன் ஆக்கி ஆண்டவரே கோவப்படுத்திட்டான். அவனுக்கு பிறந்தது புள்ள, புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? அல்லேலூயா. சில நேரத்துல பாஸ்டர் கேட்டா தான் சொல்லுவாரு, அவங்க அப்பாவே அந்த மாதிரி தான் பாஸ்டர், அவங்க அப்பனுக்கு தப்பாம பிறந்து என் உயிரை வாங்குறான். இப்பயாவது புரியுதான்னு தெரியல. அல்லேலூயா சொல்லு பாப்போம். ஐயோ, கஷ்டம் சாமி, ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா சொல்லு பாப்போம். இப்ப நான் அதான் சொல்ல வரேன், அவெல்லாம் முரடனா இருக்கிறான், எதிர்மறையா இருக்கிறான். இப்ப நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன். கம்ப்யூட்டர் மொத்தம் பார்த்தவங்க கிட்டலாம் செல்போன் வந்துட்டா, சர்ச்சில் வந்து பிரசங்கத்தை கேட்ப. அல்லேலூயா, கேட்க மாட்டோமே. கம்ப்யூட்டர் வளர்ந்துச்சு. இப்ப நாங்களும் சொல்றோம், இந்த காலத்துல பரிசுத்தமா வாழ்றது கஷ்டம் பிரதர், இந்த காலத்துல சபைக்கு ஒழுங்கா வர வைக்கிறது கஷ்டம் பிரதர், இந்த காலத்துல வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேல பிரசங்கம் பண்ண அரிக்குது பிரதர். சொல்லு பிரதர், அல்லேலூயா சொல்லு பிரதர். அல்லேலூயா. அவன் கேட்க மாட்டான் பிரதர், அத பண்ண மாட்டான் பிரதர், இத பண்ண மாட்டான் பிரதர். நான் என்ன சொல்றேன் பிரதர்? அல்லேலூயா. எவன் எப்படி போனாலும் கர்த்தர் கூட இருந்தா அடங்காதவனெல்லாம் கர்த்தர் அடங்க பண்ணுவார், எதிர்மறையானவளா கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. யோசுவா சொல்றான், ஹேய், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார். மொத்த பேரை ஒண்ணு சேர்ந்துட்டான். அடங்காதவனுக்கு பிறந்தவன், முறுமுறுக்கிறவனுக்கு பிறந்தவன், மறுதளிக்கிறவனுக்கு பிறந்தவன், கர்த்தருக்கு எரிச்சலை உண்டாக்குறவனுக்கு பிறந்தவன் சொல்றான். யோசுவா பார்த்து, ஐயா, உங்களுக்கு விரோதமா எவன் எழும்பினாலும் நாங்களே போட்டு தள்ளுறான். புரியுதா நான் பேசுறது? சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க ஆண்டவரே. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எப்படி இருந்ததோ உலகம் சொல்லும், புலிக்கு பிறந்தது பூனையாகுமான். ஆனா ஆண்டவர் சொல்றார், பூனையா மாத்துவேன், அடங்காதவனை அடங்க பண்ணுவேன், முரட்டாட்டம் உன்னை விட்டு விலகி போக ஆரம்பிக்கும். உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற போதுமானவரா இருக்கிறேன், உன்னை கொண்டு எழுப்புதல தேசத்துல கொண்டு வருவேன், நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றி முடிப்பேன்.
அத்தனை பேரை ஒண்ணு சேர்ந்துட்டான். யோசுவா பார்த்து சொல்ற, ஐயா நீங்க பயப்படாதீங்க, எவனா ஒருத்த உங்க சத்தத்தை மீறினா, உங்க சத்தத்துக்கு விரோதமா எழும்புனா, நாங்க போட்டு தள்ளன்னு மொத்த பேர் ஒண்ணு சேர்ந்துட்டா. அந்த முரட்டாட்டத்தின் ஆவி, எதிர்ப்பின் ஆவி, எல்லாம் கவனிங்க, கசப்பின் ஆவி, விரோதத்தின் ஆவி, தேவ கோபாக்கனையை கொண்டு வரக்கூடிய ஆவியை கர்த்தர் அந்த ஜனங்க கிட்ட இருந்து அப்படி பிடுங்கி வெளியே எடுத்து போட்டார் பாரு. நீ மட்டும் எழும்பிட்டினா உன் குடும்பத்துல உன் பிள்ளை அடங்காததெல்லாம் அடங்கும். அல்லேலூயா. நம்ம மட்டும் ஒழுங்கா மாறிட்டா நமக்கு கீழே வர்றது எல்லாம் சரிப்பட ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லு பாப்போம். நான் மாறாம என் பிள்ளைய மாற சொன்னா என் பிள்ளை மாறாது. நான் ஜெபம் பண்ணாம என் பிள்ளைய ஜெபம் பண்ண சொன்னா என் பிள்ளை என் முன்னாடி நடிப்பான தவிர ஜெபிக்க மாட்டான். அல்லேலூயா. யோசுவா மாறிட்டானே, மொத்த பேர் ரெடி ஆயிட்டான். எல்லாம் கவனிங்க பாப்போம். பரிசுத்தம் பண்ணிட்டான், எழும்பிட்டான். இப்ப யோசுவா சொல்றான், உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போங்கங்கிறான். எல்லாம் கவனி. மோசே, எல்லாம் கவனி, மோசே எகிப்துல எங்கெங்கெல்லாம் கை நீட்டினான் அங்கெல்லாம் அற்புதம் நடந்தது. ஆனா யோசுவா தன் கூட இருக்கிறவனை பார்த்து சொல்றான், உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போய் யோர்தான் நதியில கால் எடுத்து வை. கரை புரண்டு வரத்து, போர்ஸா வரத்து, இழுத்துட்டு போகக்கூடியது, சாகடிக்கக்கூடியது, பயத்தை உண்டாக்கக்கூடியது, எதிர்மறையான காரியத்தை உண்டாக்கக்கூடியது. அப்பேற்பட்ட யோர்தான் நதியில ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போய் கால் வச்ச உடனே யோர்தான் நதி ரெண்டாய் பிளந்தது. ஆமென் சொல்லு பாப்போம். இந்த நல்ல மாலை வேளையில உனக்கு விரோதமா எத்தனை காரியம் எழும்பினாலும், எத்தனை பேர் வந்தாலும், கர்த்தர் உனக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டா அந்த காரியத்தை நிறைவேற்ற கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடங்காதவனெல்லாம் கர்த்தர் அடங்க பண்ணுவார். ஆமென் சொல்லு. முரட்டாட்டத்தின் ஆவி எல்லாம் விலகும், எதிர்ப்பின் ஆவி எல்லாம் விலகும், முறுமுறுக்கிற ஆவி எல்லாம் விலகும், எதிர்மறையான கொண்டு வருகிற ஆவி எல்லாம் விலகும். கர்த்தர் மாற்றுவார். யோர்தான் நதியை பிளந்துட்டானே, கில்கால்ல போய் இறங்க ஆரம்பித்தான். மொத்த பேருக்கு விருத்த சேதனம் பண்ணிட்டான். எரிகோ கோட்டையை சுத்த சொல்றான் பாருங்க. உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டான். எக்காலத்தை ஊதக்கூடியவங்க ஆசாரியர்கள் எல்லாரும் எழுந்துட்டு எரிகோ கோட்டையை சுத்திட்டு வந்தாங்களாம். இப்ப கவனி, எகிப்தை விட்டு புறப்பட்ட உடனே எகிப்தில் இருக்கிறவனுக்கெல்லாம் எரிகோ கோட்டையில் இருக்கிறவனுக்கெல்லாம் பிரச்சனை. இப்ப யோசுவா வரப்போறான். எல்லாம் மேல நின்று காவல் காத்து இருந்திருப்பான். இப்போ இவங்க உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு இப்படி போய் சுத்திட்டே வந்தாங்க. மேலே இருக்கிற ராணுவ வேற காவலாளிக்கு போய் சொல்லியிருப்பான், ஐயா ஒரு 10 பேர் வரான், 15 பேர் வரான், ஒரு பெட்டியை தூக்கின்னு வரான், அப்படியே அமைதியாக போயிட்டு அமைதியாக வரான்னு இருப்பான். சரி விட்டுடு, செகண்ட் நாள் பாரு. செகண்ட் நாள் பார்த்தாலும் அதே மாதிரி தான் போகிறான். 3வது நாள் பாரு, 3வது நாள் அப்படி தான் போகிறான். 6வது நாள் பாரு, 6வது நாள் அப்படி தான் போகிறான். அவன் நினச்சிருப்போம் லூசுங்க பொழுகுது. புரியுதா நான் பேசுறது? கோட்டையை சுற்றி பார்க்க வந்துட்டாங்க போல இருக்கு. சோகத்தெல்லாம் பார்த்துக்கின்னு போகிறான். 7வது நாள் 7 முறை சுற்றி எக்காலம் ஊதுகிற பட்சத்தில் எரிகோ கோட்டை அப்படியே தகர்க்கப்பட ஆரம்பித்தது. இங்கே பேர் அவங்கிட்ட கத்தி கிடையாது, அவனுக்கு யுத்தம் பண்ண தெரியாது, ஈட்டி கிடையாது, அருவா கிடையாது. ஆனால் கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். அல்லேலூயா சொல்லு பார்ப்போம். அல்லேலூயா. இதை விட பியூட்டி என்ன தெரியுமா? யோசுவா நல்ல ஒரு வார்த்தை சொன்னான். உடன்படிக்கை பெட்டியை தூக்குற பையன் ஒருத்தனும் ஒருத்தன் கூடயும் பேசக்கூடாது. பேசியிருந்தான்னா என்ன நடந்திருக்கும் அப்படியே கற்பனை பண்ணி பாரு. உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு போய் முதல் நாள் நடந்துட்டான். 2வது நாள் நினைச்சிருப்பான் கிராக்கு விட்டு இருக்கணும், ஒரு கிராக்கை விடலை. ஒருத்தர் சொல்லியிருப்பான், யோசுவாவுக்கும் அறிவில்லை நமக்கும் அறிவில்லை. இந்த பெட்டியை தூக்கின காம்பவுண்ட் சேரை சுத்தனா எங்கேருந்து காம்பவுண்ட் சேர் உடையும்? நீங்களாம் சொல்லாத மாதிரியே இருக்கீங்க பாரு. அல்லேலூயா. அப்பத்தான் அவன் சொல்லியிருப்பான், ஆமா இல்ல நம்ம தான் லூஸ் ஆயிட்டும் பொழுது. பாதிலேயே உடன்படிக்கை பெட்டியை போட்டுட்டு எல்லாம் போயிட்டு இருப்பான். அல்லேலூயா சொல்லு பாப்போம். ஆண்டவர் சொன்னார், ஒரு பையனும் ஒருத்தங்கூடையும்
சுதந்தரிக்க பண்ணுவார். எந்த இடத்துல எழும்ப முடியாது அந்த இடத்துல கர்த்தர் எழும்ப பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதெல்லாம் மாறாது நினைச்சுமா எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஆரம்பித்தான், போக ஆரம்பித்தான், கர்த்தர் காரியத்தையே மாற்ற ஆரம்பித்தார். 31 ராஜா கூடாரத்தில் இருந்தவன் அத்தனை பேரையும் கொண்டு போட்டு 31 ராஜாக்களுடைய கழுத்து மேல கால் எல்லாம் கோத்திரத்துக்கு அந்த சொத்தை பங்கிட்டு கொடுத்தான். அத்தனை சொத்தையும் பங்கிட்டு கொடுத்துட்டு எல்லாம் நினைப்பாரு 9 கோத்திரத்துக்கு அந்த சொத்தை பங்கிட்டு கொடுத்துட்டு யோசுவா தனக்குன்னு ஒரு கைப்பிடி மண்ணை கூட எடுக்காம தன் மனைவி பிள்ளைய கூட்டுட்டு அப்படியே வரான். நல்லா கற்பனை பண்ணிப்பார். ஜெஸ்டின் பாஸ்டர் சொல்லிட்டே இருந்தார், கட்டாத வீடு, நாட்டாத திராட்சை தோட்டம், இவன் விளக்கரையும் கொடுத்து சம்பாதிக்காத சம்பாத்தியம் எல்லாம் இவனுக்கு வந்துடுச்சு. 9 கோத்திரத்துக்கு சொத்தை பங்கிட்டு தந்துட்டு தனக்குன்னு ஒரு கைப்பிடி மண்ணை கூட எடுக்காம தன் மனைவி பிள்ளைகளை கூட்டிட்டு அப்படியே வரான். வர முடியுமாயா? பழமொழி சொல்லுவோம், தேன் அழிச்சவன் கையை நக்குவான். ஆனா யோசுவா பாரு, அத்தனை பேருக்கும் பங்கிட்டு தந்துட்டு அந்த அம்மா என்னால இன்னைக்கு ஏத்துக்க முடியல. என்ன அம்மா, ஊரெல்லாம் நல்லா இருக்குது, உன் பிள்ளைக்கு ஏதாச்சும் சேர்த்து வச்சியா? நம்மளை பார்த்து 4 குத்து குத்துறாங்க. அல்லேலூயா. ஆனா அந்த அம்மா பாரு, பரவாயில்லையா, வா, ஊருக்கே நல்லதை கொடுத்துட்டு ஊரையே வாழ வச்சு 12 கோத்திரத்துக்கும் சொத்தை பிரிச்சு தந்துட்டு தன் மனைவி பிள்ளைகளை கூட்டிட்டு அப்படியே வரான். 12 கோத்திர பிதாக்களும் சேர்ந்து யோசுவாவுக்கு இடத்தை தந்தாங்களாம். ஆண்டவர் நம்பக்கூடிய இடத்துல இருந்துட்டா மாறாதவைகள் எல்லாம் மாறும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நீயா உன்னை எடுக்கணும்னு நினைச்சா அது தீமையா மாறிடும். ஆண்டவரா உன்னை கொடுக்கணும்னு நினைச்சா அது உன் சந்ததி சந்ததியாய் வாழ வைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நியாயாதிபதிகள் தொடங்கும் போது முடியும் போது 2வது அதிகாரம் இப்படி முடியுது, யோசுவாவினுடைய சந்ததி உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருத்தனும் தப்பு பண்ணலையா. அல்லேலூயா. அவன் குடும்பத்தை மட்டும் காப்பாத்தலையா, அத்தனை புருஷரையும் அந்த பரிசுத்த வட்டத்தை விட்டுட்டு வெளியே போக விடல. ஆண்டவரை ஆராதிப்பதை விட்டுட்டு வெளியே போக விடல. ஆண்டவரை விட்டுட்டு வேற ஒரு பலிபீடம் கட்டுவதற்கு அனுமதிக்கல. அவன் நடக்க, அவன் வாழ்ந்த வாழ்க்கை, அவன் பண்ணின யுத்தம், அவன் ஜனங்களோடு போராடின போராட்டம், எதிரிகளுக்கு மத்தியில கர்த்தர் அவனை கொண்டு நடப்பித்த காரியங்கள் எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டதாய் மாற ஆரம்பித்தது. இந்த நல்ல மாலை வேளையில ஏதோ செத்து போனவங்களுடைய கல்லறைக்கு முன்னாடி நிக்கலாம். எல்லாம் இழந்துட்டாங்க, நான் மட்டும்தான் நிக்கிறேன். எனக்கு முன்னாடி பெரிய பெரிய பிரச்சனை இருக்கு, என்னால எப்படி முடியும், எப்படி நான் சாதிப்பேன், எப்படி நான் எழும்புவேன். இங்க ஜாதி பிரச்சனை இருக்கு, இங்க அரசியல் பிரச்சனை இருக்கு, இங்க பண பிரச்சனை இருக்கு, ஒருத்தனை ரட்சிக்கப்பட மாட்டான். இந்த மாலை வேளையில நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் உன்னை கொண்டு போய் நிறுத்த வைக்கிற இடம் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் கர்த்தர் கூட இருப்பாரானா அதை காத்திருக்கிற நிழல் அதை விட்டு விலகும். கர்த்தர் கூட இருப்பாரானால் சூரியனும் சந்திரனும் உனக்காக கீழ்ப்படியும். கர்த்தர் கூட இருப்பாரானா நீ கால் வைக்கிற எல்லா இடத்தையும் கர்த்தர் உனக்கு தருவார். கர்த்தர் கூட இருந்தா ஒரு பய உனக்கு விரோதமா எழும்ப மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. உனக்கு விரோதமா எழும்புறவல்ல நூதனமான முறையில கர்த்தர் கொண்டு போடுவார். இந்த கல்லின் மேல் மோதுபவன் நொறுங்கி போவார், இது எவன் மேல் விழுமோ அது அவனை நசுக்கி போடுமா. அவனை எழும்பாதபடி கர்த்தர் மாற்றி போடுவார். நம்முடைய அர்ப்பணிப்பு எங்க, நம்முடைய ஜெபம் எங்க, நம்ம எங்க ஆலயத்தில் வந்திருக்கிறோம், எத்தனை மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம், எவ்வளவு பைபிளை படிக்கிறோம், எத்தனை ஆராதிக்கிறோம். இல்லையே, எதிர்மறையா மாறிடுச்சே. யோசுவாவை போல நம்முடைய வாழ்க்கையை தேவ சமூகத்தில் கட்டி எழுப்புவோமே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆண்டவரை தேடி நீ போகவே வேணாம், ஆண்டவரே உன் பட்சத்துல வருவார். ஆமென். உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் he never leave you nor forsake you. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. தேசத்தை கர்த்தர் சுதந்தரிக்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். எத்தனை எதிரி இருந்தாலும், எத்தனை ராட்சசர் இருந்தாலும், எத்தனை ஜாதி வெறி இருந்தாலும், எத்தனை மத வெறி இருந்தாலும், எத்தனை ஆளுகை இருந்தாலும், எத்தனை அதிகாரம் இருந்தாலும், எத்தனை கோட்டையில இருந்தாலும் கர்த்தர் கூட இருந்தா காரியத்தை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். பயத்தை எல்லாத்தையும் தூக்கி தூர போடு. எதிரா இருக்கிற யோர்தான் நதியை பார்க்காத, கோட்டையில் இருக்கிறவனை பார்க்காத, கர்த்தரை பார்.
அழைத்தவர் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்து முடிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். உன்னை கொண்டு ஒரு காரியத்தை செய்வன் சொல்லிட்டான், உன்னை கொண்டு மட்டும்தான் செய்வார். சப்ஸ்டியூட்டை கர்த்தர் எடுக்க மாட்டார். ஆமென் சொல்லி பார்ப்போம். உனக்கு பதில இன்னொருத்தனை கர்த்தர் கொண்டு வர மாட்டார். நான் கெட்டு போனாலும் என்னை சீர்படுத்தி, என்னை ஸ்திரப்படுத்தி, என் கால்களை பலப்படுத்தி, நான் விழுந்து போன இடத்துல என்னை நிற்க வைத்து என்னை கொண்டு அவர் சாதிக்க செய்வார். அல்லேலூயா. எதிரிய பார்க்காத, பிசாச பார்க்காத, உலகத்தை பார்க்காத, இந்த தத்துவம் பேசுறான் பார், இத்து போன பயல்க, அவன் கதையெல்லாம் பார்க்காத. ஆண்டவருடைய வார்த்தையை பார். ஆண்டவருடைய வார்த்தை மாறாதது, மகிமையானது, நிலைவரமானது, நித்தியமானது, சத்தியமானது. அனுப்பின காரியத்தை வாய்க்கு மட்டும் அது வெறுமனே திரும்பாதான். அல்லேலூயா. பயப்படாத. எத்தனை பேர் இறந்துட்டாங்க, நான் எப்படி செய்வேன்? கர்த்தர் கூட இருக்க போறா. ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, கர்த்தர் பிளக்கப்பட போறா. ஒரு பெரிய கோட்டை இருக்கு, கர்த்தர் ஜெயிக்க பண்ண போறா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும், ஆமென் ஆமென் ஆமென், ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. பலம் கொண்டு திடமானதாய் எழுந்துறா. நீ உதற வேண்டியது உதற, தூக்கி தூரப்பட வேண்டியது தூரப்போடு. நான் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு நேரம் பிரயாணப்பட ஆரம்பிச்சுப்பார். யோர்தான் நதியை கடந்து எல்லாம் கவனிங்க. அங்க போன உடனே உருவின பட்டயத்துடைய ஒரு பெரிய தேவ தூதனானவர் முன்னாடி நின்னார். யோசுவா அவரை பார்த்தவனே பயந்து கீழே விழுந்துட்டு அந்த தேவ தூதனானவரை பார்த்து கேட்கிறான், நீர் எங்களுடைய சேனையின் அதிபதியா, எதிரியினுடைய சேனையின் அதிபதியா? அவன் சொல்றான், அந்த தேவ தூதனானவர் இப்படி சொல்லுவார், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதி. ஆமென். ஐயா, உனக்கே தெரியாத உருவின பட்டயத்துடைய ஒருவர் உனக்கு முன்னாடி போகிறார். உன்னை அழிக்க நினைச்சாம்பர், சவால் விட்டாம்பர், எப்படி பிழைப்ப நம்பர், எப்படி சர்ச்சை கட்டிடுவோம் நம்பர், எப்படி ஊழியம் செஞ்சிருவோம் நம்பர், எப்படி வீட்டை கட்டிடுவோம் நம்பர், எப்படி பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி பார்த்துருவோன்னு சொன்னாம்பர். அத்தனை பேருக்கு மத்தியில் உன் கண்களுக்கு புலப்படாத ஒருவர் உனக்காக வாளேந்தினவராய், சேனைகளின் கர்த்தராய், யுத்தம் பண்ணக்கூடியவராய், பராக்கிரமசாலியாய் உனக்கு முன்னாடி கடந்து போவார். ஆமென். பயப்படாத. உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனை எதிர்த்து நிற்பதில்லை. எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு எதிர்மறையான எண்ணம். இந்த காலேஜில் இடமே கிடைக்காது. கவனி, இடம் கிடைக்க பண்ணுவார். ஆமென் ஆமென். அந்த ஸ்கூல்ல பிள்ளையை சேர்க்கவே முடியாது, சேர்க்க வைப்பார். ஃபீஸ் கட்ட முடியவே முடியாது, வானத்தின் பலகணிகளை திறப்பா. அநாத மாறி நிக்கிற யார் காப்பாத்துவா? சேனைகளின் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், உனக்காக பரிந்து பேசுவார், உன் பட்சத்துல ஜெய ஸ்தம்பமாய் வந்து நிற்பார். ஆமென் அல்லேலூயா. யோசுவா கால் வச்ச எல்லா இடத்திலும் அற்புதம். யோசுவாவுக்காக சூரியனும் சந்திரனும் நிறுத்தப்பட ஆரம்பித்தது. அவருக்கு மட்டும் கீழ்ப்படிஞ்சிற. இந்த ஆசாரிப்பு கூடாரம் தேவ சமூகத்தை விட்டு விலகாம இர. கள்ள போதகத்தோடு, கள்ள உபதேசத்தோடு, கள்ள ஆட்களோடு, கள்ள தீர்க்கதரிசிகளோடு, கள்ளத்தனமான செய்கையோடு உன்னை விற்று போடாமல் இருக்க ஆரம்பிச்சு பாரு. விபச்சாரத்தின் ஆவிக்கும், வேசித்தனத்தின் ஆவிக்கும், தப்பான எண்ணங்களுக்கும் உன்னுடைய வாழ்க்கையை பணைய வைக்காமல் இருக்க ஆரம்பித்து பாரு. உன் மனைவி பிள்ளைகளுக்கு முன்னாடி சாட்சியா வாழ்ந்து நில்ல. பரலோகமே உன்னை தேடி வரும். 1000 பேர் இருந்தாலும் அத்தனை பேரையும் விளக்கிட்டு தெய்வம் உன்னை தேடி உன் பக்கத்தில் வந்து சொல்லுவார், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்க்க முடியாது. ஆமென் 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 அல்லேலூயா. ஏதோ ஒரு பயத்தோடு வந்திருக்கியா? தேவைகள் பெருசா இருக்கு பாஸ்டர், எதிர்ப்புகள் பெருசா இருக்கு பாஸ்டர், பிரச்சனை பெருசா இருக்கு பாஸ்டர், எனக்கு பின்னாடி இருந்தவங்க எல்லாம் ஒரு மாதிரி போயிட்டாங்க, நான் தான் இன்னைக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில வந்திருக்கிறேன், என்ன செய்ய போறதுனே தெரியல நினைக்கிறியா? கவலைப்படாத. உயர்ந்த பட்டயத்துடைய சேனைகளின் கர்த்தர் உனக்காக வருவார். யோவான் ஸ்நானகன் இயேசுவை பத்தி இப்படி சொல்லுவான், நாம் அறியாத ஒருவர் நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு எதிர்மறையான எண்ணம் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க வழி இல்லாதபடி முடக்கி போட்ட நிலைமையில வந்திருக்கலாம். இந்த மாலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு சொல்றார், பலன் கொண்டு திடமானதாயிரு. பிரச்சனையை பார்க்காத, பிரச்சனையை மாற்றக்கூடிய தெய்வத்தப்பா.
தரிசனத்தை பார், தரிசனத்தை கொடுத்தவரப்பா, வாக்கு தத்தத்தை கொடுத்தவரப்பா. எழும்ப ஆரம்பித்து பார், மேல இருக்கிற தூசியை உதறு, ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பித்து பார். கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றுவார். ஆமென். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் யுத்தத்தில் வல்லவர், பராக்கிரமம் உள்ளவர், மரணத்தினுடைய கூரை உடைத்து போட்டவர், பாதாளத்தின் வல்லமைகளை அவிழ்த்து போட்டவர். அவருக்கு முன்னாடி ஒருவனும் நிற்க முடியாது. அப்பேற்பட்ட சர்வ வல்லமையுள்ளவர் நமக்கு ஆண்டவராயிருக்கிறார். எல்லாருமாய் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும்